தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. ஏய் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. அள்ளி அள்ளி கொடுத்தா குறையாது, பள்ளிக்கொள்ள வாடி அழகே. அள்ளி அள்ளி கொடுத்தா குறையாது, பள்ளிக்கொள்ள வாடி அழகே. ஜாமத்தில் வருவேன் சுல்தானே, 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 சுல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. மேடம், இவங்கள பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும். மேடம், எங்களை பத்தி நாங்க சொல்றதானே சரியா இருக்கும், இது எதுக்கு சொல்லணும்? மேடம், அவியல பார்த்து சொல்லுங்க, நாங்க உண்மையை சொல்லிடுறோம். மேடம், இவியல பத்தி உண்மையை தான் நாங்க சொல்ல வந்திருக்கேன். மேடம், நான் சொல்றது கேளுங்க மேடம். இங்க பாருங்க, நான் தான் போலீஸ். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி. இங்க நான் தான் பண்ணிருக்கேன். போமா, உன்கிட்ட பேசுறேன். இது 4 பேரையும் போய் விசாரிக்க வேண்டியது இருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? இவங்களை விசாரிக்க போறீங்களா? விசாரிக்கிறதுக்கு என்ன இவங்க அக்யூஸ்டா? போலீஸ்காரங்க தானே? யார் மச்சான் இது போலீஸ்காரங்களே? இல்ல மேடம், தொப்பிலாம் வச்சிருக்காங்களான்னு கேட்டேன். தொப்பி வச்சிருந்தா போலீஸ்காரங்களா? சரியான திருட்டு கும்பலே. இதுகளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள விட்டாருமா, எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. ஐயோ மேடம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ்காரங்கன்னு சொல்லி இவங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்க. ஐயோ, என்னத்துல திருடினாங்கன்னு தெரியலையே. என்னது, வீட்டுக்குள்ள வந்தாங்களா? போலீஸ்காரங்க சொன்னாங்களா? ஏய், என்னது? நீங்க வாயை மூடுங்க, நான் இவட்ட பேச வேண்டியிருக்கு. ஏய், காஞ்சி போன காஞ்ச மிளகா, நாங்க உன் வீட்டுக்குள்ள வந்து திருடினா நீ பார்த்த. உன் வீட்டுக்குள்ள நசுங்கி பண்ண 4 டப்பா இருக்கு, 5வது டப்பா நீ. அதுக்குள்ள திருடாக்க என்ன இருக்கு? இதுல நீ வீட்டுக்குள்ள இருக்கும்போதே நாங்க திருடிட்டோம் போலீஸ் மேடம்ட்ட நீ சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நசுங்கி பண்ண வத்தலே காய வச்சு விடுவேன். மேடம், நீங்க பண்றது ஒண்ணு சரியில்லை மேடம். நாங்க இந்த ஊருக்கு விருந்தாளியா தான் வந்திருக்கோம். நீங்க என்னடானா இவட திருடின்னு சொல்லி கொடுக்குறீங்க. மேடம், நாங்க ஒண்ணு கொள்ளையடிக்க வரல.
குடுமைய புடிங்க தலைகளை நட்டு புடுவே நட்டு. மேடம் ஒண்ணு இல்ல மேடம். ப்ளீஸ் குடுமி சரியில்லை. மேடம் நாங்க யார் வீட்டை திருடல, யார் நகை எடுக்கவும் இல்ல. கோயில் நகையா நாங்க திருடல, கண்டுபிடிக்க இப்ப வந்திருக்கோம். திருடனே உங்க கூட சேர்ந்து நாங்களும் வேணா கண்டுபிடிக்க. சும்மா எங்களை சந்தேகப்படாதீங்க மேடம். மேடம் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க மேடம். நான் இது வரைக்கும் எந்த தப்பு செஞ்சே கிடையாது. தவறு செய்யாத குழந்தை. அது குழந்தை மீன் சிறுமி. மேடம் நகை பத்தி எங்களுக்கு தெரியாது மேடம். காணாம போயிட்டா எங்க மேல பழி விழுந்துட்டு நாங்களே விசாரிக்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மேடம். உண்மையான திருட யாருன்னு பார்த்து கண்டுபிடிங்க. நாங்க நகை எடுக்கவே இல்ல. மன்னிச்சிருங்க மேடம், உங்களுக்கு உதவி செய்யலாமே தான் இப்படி செஞ்சோம். ஐயோ நாங்க போறோம். என்ன போலீஸ் மேடம் எதுவுமே கேட்காம போறாங்க. ஐயோ நம்ம வீட்டுக்குள்ள வேற வந்துட்டு போனாலும் எதையும் திருடி இருக்க கூடாது. உடனே போய் பாப்போம். ஏது எடுப்பா மீன்காரி, உன்னால வந்ததா எல்லாம். ஐடியா கொடுக்க ஐடியா, கெட்டப்பு படியாலும் கெட்டப்பு. கொஞ்சம் விட்டு அந்த போலீஸ்காரி தூக்கிட்டு போய் எல்லாரையும் ஜெயில போட்டுப்பா. செஸ்ட் மிஸ்ல மயிர் இலையில உயிர் தப்பி ஓடி வந்திருக்கு. இல்லன்னா அந்த ஊரே சிரிச்சிருக்கா, அந்த ஊரே சிரிச்சிருக்கா. ஐடியா கொடுக்கலாம் ஐடியா. நீ எப்பயாவது நீ ஐடியா கொடுத்து பாரு, அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய. இங்க பாருங்க ஓனர் ரபியல சிஸ்டாண்டி அது ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நீங்க அந்த மாதிரி கூட ஒரு ஐடியா கூட கொடுக்கல. நீங்க ரொம்ப பேசாதீங்க. ஆமா இந்த மீன்காரி நல்ல ஐடியா கொடுத்தா ஜெயில போட்டு போறதுக்கு. கொஞ்சம் விட்டு அந்த போலீஸ்காரி தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுப்பா. போலீஸ் கட்ட போடணும், போலீஸ் கட்டப்பு. சும்மா போய் விசாரிச்சிருந்தா கூட சந்தேகப்பட்டுக்க மாட்டாளுவே. போலீஸ் கட்ட போடின்னு போய் விசாரிச்சு எல்லாம் போச்சு. இப்ப ஒருத்தியே போதும், இவியல் வந்தா திருடிக்கானு ஊரெல்லாம் தம்மட்டம் போட்டுருவா. ஏன் இந்த ஊருக்குள்ள ஒரு கக்கூத்து வாலி காணாம போனாலும் நம்மளதான் கைது பண்ண வருவாவே. உன்ன மாதிரி ஆள் கூட வந்தா எல்லாத்துக்கும் கைது பண்ணுவாவே. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான முக அமைப்பு. நான் ஒருத்தி மட்டும் இல்லனா தப்பிச்சிருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த பாருங்க ஓனர் ரபியலே, போலீஸ்கார ரபியல் நம்ம நண்பர், காவல்துறை நமது நண்பர். அதுக்கு என்ன சொல்ல வர? நம்ம நடந்த எல்லா விஷயத்தையும் போய் போலீஸ்கார ரபியல்ட்ட வாக்குமூலம் கொடுப்போம். கண்டிப்பா போலீஸ்கார ரபியல் நம்மள காப்பாத்துவாங்க. என்ன வாக்குமூலம் கொடுக்கணும் குடுமி? அது யாரு திருநதுன்னு வாக்குமூலம் கொடுக்க வேண்டியதா. திருநதியல காப்பாத்துவாங்க. மத்தவியல் ஊருக்கு கிளம்பி போலாம் தான் சொன்னேன். இப்போ யார் திருநன்னு சொல்ல வர? அது வந்து நம்மள யாரோ ஒருத்தர் திருடி இருக்காங்களா அப்படில தான் சொல்ல வரேன். குடுமிக்குல குழப்பத்தை வச்சிட்டு கேட்காம ஒழுங்கா முழுசா கேளு. யார் யாரல்ல உங்க மேல தான் அந்த போலீஸ்கார ரபியலுக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வாக்குமூலம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு உங்களால விட்டுருவாங்கல்ல. ஓஹோ அப்ப என்ன கொண்டு உள்ள தள்ளிரணும்னு பாக்க. ஆமா நீங்க நகை எடுத்துறனா போய் வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆகுங்க. பெருசான தண்டனை கிடைக்காது. ஒரு 14 வருஷம் இல்லனா ஒரு 24 வருஷம் தான் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தா உங்க குடும்பத்தை என் குடும்பமா நினைச்சு நான் வேணா பாத்துக்கிட்டே. அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்ட நீ. என் குடும்பத்தை உன் குடும்பமா நினைச்சு பாப்பனா எப்படி நினைப்ப? என் பிள்ளைல உன் பிள்ளைல என் புருஷனை உன் புருஷனை நினைச்சிடுவியா? ஷேய் எதுக்கு அப்படி அபத்தமா பேசுறிய? அப்படி எல்லாம் நினைக்க முடியுமா? நீ நினைச்சாலும் அந்த ஆள் வர மாட்டான். சரோஜாக்கா உங்க தம்பியை வேணா நினைச்சுக்கிடட்டும். எப்படி என் தம்பி இவ தம்பியை நினைச்சுக்கிடுவாளா? ஷேய் எதுக்கு அப்படி எல்லாம் பேசுறிய? வாயில அடிங்க. இருந்தாப்ல பழிச்சிர போகுது. பழிக்கட்டும், பழிச்சா நல்லது தானே. குடுமி நான் ஜெயிலுக்கு போய் நீ பேசியதெல்லாம் பழிக்காது.
போ கிச்சன்ல போய் சோத்த தின்ட்டு வருவா. இதுக்கு இவ்வளவு பில்டப். சாமிமா சோற சாப்பிட போறாரு அம்மா வாரே. நல்ல அம்மா நல்ல குடுமி. வானரே எல்லாம் ஒன்னாலதான் மீன்காரி. உன் கொண்டை அறுக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிரு. பேதி எடுப்பாள்வே என்ன வருத்து வர்றாள்வே. கொஞ்சம் விட்டா என்ன டிக்கெட் ஜெயில வச்சிருப்பாள்வே. அந்த குடுமிக்கு என் குடும்பத்துல வந்து கும்மி அடிச்சிருந்தா நான் போய் ஜெயில இருக்கணும். இதுக்கு தானே கூடி இருந்து கும்மி அடிச்சு திட்டம் போட்டிருக்காள்வே. இயல்பு திட்டம் எப்படி பலிக்குது நானும் பாக்கேன். என்னோடு தான் கண்ணா பூச்சி வந்தாச்சா பாட்டுக்கு பயணம் பண்ணுவேன். எல்லாம் என்ன டென்ஷன் பண்ணதுனே வந்து தொலைடுவேன். என்னோடு தான் கண்ணா பூச்சி என்று மாடும் பட்டா பூச்சி கட்டாயம் என் காதல் காட்சி கை கூடும் பார் காதல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய காதலியே ரொம்ப ரொம்ப பத்திரமா எண்ணம் எங்கும் மொட்டி வச்சே வண்ணே சித்திரமா வேறொருத்தி வந்து தங்கைய மனசு சத்திரமா ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழக ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச முத்தழக கொஞ்ச நேரம் பொறு மொட்டை உன் தலையில வந்து விழும் கட்டை. ஐயோ வனார் பாவ மொட்டை மொட்டையாது கொட்டையாது கட்டையால அடிச்சு விடுவேன். எதுக்குல எனக்கு இப்படி பேதி இருக்குது? வனார் ரசிக்கிறதுக்கு தானே பாட்டு பாடுறோம். நல்லா கேட்டு ரசிங்க வனார். கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உன் பாட்டு கேட்டா எனக்கு என்ஜாய்ல வரல. உன்னை எப்படிலாம் க்ளோஸ் பண்ணலான்னு தான் தோணுது. வனார் ஆல்ரெடி க்ளோஸ் ஆனது மறுபடியும் எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? என்னது ஆல்ரெடி க்ளோஸா? அதெல்லாம் சொன்னா புரியாது. ஆமா இன்னைக்கு என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? கோயில் நகை காணமா நம்ம வந்த வீட திருடி விட்டான்னு சொல்லிட்டு இருக்காவே. அதுல முக்கிய குற்றவாளியா என்னைய சேர்த்திருக்காவே. நீ என்னடா பாட்டுல பயணம் போயிட்டு இருக்க? ஓனர் கவலைப்படாதீங்க. நான் இருக்க வரைக்கும் நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. அப்போ உன் சோரியை முடிச்சுட்டு போவீங்கறியா? இன்னொரு பாட்டு பாடு அப்ப தெரியும். ஓனர் இல்ல ஓனர் இல்ல. நான் இருக்க வரைக்கும் உங்களை யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஓனர். நீங்க கவலைப்படாம இருங்க. அப்போ திருட்ல நீதானே? நோ ஓனர் நோ. உங்களுக்காக நான் இத கண்டுபிடிக்கிறேன். நல்லா பிடிப்பா. இப்படியே பாட்டு பாடிட்டு சுத்திட்டு என் காதலுக்காக நான் எதையும் செய்வேன். கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த வஞ்சி கோடி வாங்கிட்ட வருவா. இந்த வருது பார் கட்ட. தங்கச்சிமா முன்னாடிலாம் 10 குட்டு ஷங்கா இருந்தாலும் 10 மணி நேரம் நிக்காம ஆடுவேன். இப்பெல்லாம் ஒரு பாட்டுக்கே தொங்கின ஆயிடுமா. ஏக்கா நம்மளுக்கு கொஞ்சம் வயசாகுதுல்ல. ஏனுமெல்லாம் ரெஸ்ட் எடுத்துதான்க்கா ஆடணும். ஒரே அடியா மொத்தமா ஆடக்கூடாது. அப்புறம் நம்மளே ஆட்டம் கண்டுருவோம். ஆமாண்டா தங்கச்சிமா. இப்ப ஆடின ஆட்டத்துக்கே ஒரு ஜூஸ் குடிச்சாதான் சரி வரும்னு நினைக்கேன். எவ்வளவு இருந்தா கூப்பிட்டு ஒரு ஜூஸ கொண்டு வர சொல்லு. ஏழா குடுமி ஏ மீன்காரி மவளே ஏழா மீன்காரி எவ்வளவு இருந்தீங்க வாங்கலாம். ஏழா குடுமி என்ன பாட்டி எதுக்கு கூப்பிட்டிய? ஏழா குடுமி நாங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி ஆடி களைச்சு போயிருக்கோம். எங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. இது உங்க 2 பேருக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா தெரியல. ஏலா ஒரு ஜூஸ் கேட்டதுல என்ன ஓவரா தெரிஞ்சிட்டு உனக்கு? பின்ன நாங்களே வேதனையோட அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். நீங்க டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம என்னை கூப்பிட்டு ஜூஸ் வர கேக்குறீங்களோ? சும்மா இருந்துருங்க பாட்டி. நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். ஏலா என்ன அப்படி டென்ஷனு? போறவே அந்த போலீஸ்கார ரவியல் உங்களையே சந்தேகப்படுறாங்க. எங்களை தான் சந்தேகப்படுறாங்க. இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் நாங்களே ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் முடியல. ஒரே சாரையலமா இருக்கு. நாங்களே அத நினைச்சிட்டு பயந்துட்டு புலம்பிட்டு சுத்திட்டு இருந்தா நீங்க எங்ககிட்ட ஜூஸ் கேக்குறீங்க. வயசான காலத்துல ஒரு இடத்துல நடக்க வேண்டியதானே? இப்ப ஜூஸ் ரொம்ப அவசியம். ஏ குடிமி வா வீட்டு முதல்ல உங்க அப்பா வீட்டு முதல்ல போற மாதிரி பேசுறியா? எதுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமேன்னு கேட்டோம். ரொம்ப தான் குடிமி அங்கேயும் இங்கேயும் டங்கு டங்குன்னு ஆடுது. போய் அடுப்பங்கரையில யாராவது இருந்தா ஜூஸ் போட்டு தர சொல்லி எடுத்துட்டு வா. வயசானவியலுக்கு உதவி செஞ்சா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாவ. அதே வயசானவியலுக்கு நீங்க 2000 சின்ன பிள்ளை மாதிரி தானே சுத்திட்டு இருக்கீங்க. நீங்களே ஜூஸ் போட்டு குடிங்க. இல்ல ஜூஸ் போட்டு அதுல நீச்சல் அடிச்சு குளிங்க. சும்மா தேவையில்லாம டென்ஷனை கிளப்பிக்கிட்டு இதுக்கு மேல ஜூஸ் வேணும் ஐஸ் வேணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாலும் வச்சுடுங்க. டென்ஷன் ஆயிருவேன். தங்கச்சிமா
இந்த குடிமை எதுக்கு இப்படி கொப்பளிச்சிட்டு போறா? ஏக்கா அடிக்கிற வெயில்ல வெளிய போய் சுத்திட்டு வந்திருக்கா. அதான் மண்டை காஞ்சி போய் டென்ஷன் உச்சிக்கு ஏறி டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு போகுது. நீங்க கவலைப்படாதுங்கக்கா, ஜூஸ் தானே, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓ சரிம்மா தங்கச்சி, போயிட்டு வா. நான் அடுத்த பாட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன், டான்ஸ் ஆடுவோம். சரிக்கா.